டேய், உனக்கு தோசை போருமாடா? பசங்களுக்கும் சுட்டு கொடுத்துட்டேன். நான் சட்னி அரைச்சி மேடை மேலே வச்சுக்கிறேன். உன் முன்னாடியை கூப்பிட்ட தோசை சுட்டுக்கு சொல்லு. உனக்குலாம் மனசாட்சி இருக்காம்மா? ஆ, அவள் நமக்கு சுட்டு கொடுக்கல. ஒரு 3 தோசை சுட்டு கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடுவேன். நீ தள்ளு, என் பொண்டாட்டிக்கு நானே சுட்டு கொடுத்துக்கிறேன். அவள் உடம்பு முடியல தானே படுத்துன்னு இருக்கா. என்னதா? நீ போய் அடுப்பாண்ட போய் தோசை சுட்டு கொடுக்க போறியா? ஆம்பளை அடுப்பாண்ட போய் கரண்டி பிடிச்சான்னு வச்சுக்கோ, பொம்பளைக்கு கொழுப்பு ஏறிடும். நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை வச்சுக்காத, புரியுதா? எப்பா, நீங்கள் வேற செல்லமாக வளர்ந்த புள்ள. நீங்கள் எனக்கு பரிதாபப்பட்டு தோசை சுட போய் அதை உங்கள் அம்மா பார்த்து வேதனைப்பட்டு அப்படி சுட்டு தர மானங்கெட்ட தோசை எனக்கு வேணாப்பா. 3 தோசை தானே, நானே சுட்டுக்கிறேன். பசங்களுக்கு கூட நான் பெத்த பிள்ளைங்கன்னு பரிதாபப்பட்டுலாம் சுட்டு தரல, அவங்க வீட்டு பிள்ளைங்கன்னு தான் சுட்டு தந்திருக்காங்க. மனசு